ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. வேத வார்த்தையின்படியே சங்கீதம் 2ஆம் சங்கீதம் இப்படியாய் சொல்கிறது 16ஆம் வசனத்தில், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபங்களாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முற்ற செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவர் ரெண்டுக்குள்ள யாவரும் பாக்கியவாங்க. ஆண்டவரை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிக்கும் பொழுது பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் என்ன செய்ய வேண்டுமா? ஆராதிக்க வேண்டுமாம். ஏனென்றால் ராஜாதி ராஜா நமக்கு கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு தூதர்கள் இப்படியாய் சொன்னார்கள். அன்றைக்கு இரவிலே மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிற வேளைகளே தெய்வ தூதன் நடுவில் தோன்றி சொன்ன வார்த்தை, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சொன்ன வார்த்தை, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்கள் வந்து கர்த்தருடைய மகிமை எங்கள் சுற்றிலும் பிரகாசமுக்கும் பயந்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை உண்டு. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தெய்வதூதன் அவர்கள் நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்திற்கும், மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் அவர் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அப்படின்னு சொன்னா எல்லா மக்களுக்குள்ளும் ஆண்டவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற தேவன் அவர் எங்க கொடுக்கிறாராம்? ஏசாயா அப்படியே வாசிக்கிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் வார்த்தை உண்டு, கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதம் கொடிமேல் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலே உயர்த்தப்படும், எல்லா சாதிகளும் அதற்கு ஓடி வரலாம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் எப்படியாய் சொல்கிறது, கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தரை நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரர் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளே பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றுக்கொண்ட அந்நிய பற்ற அனைவரையும் நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி, கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் பிறந்தது. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் அவர் மனிதனாய் பிறந்தார். பிறந்தவர் அவர் நிமித்தம் எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படிக்கு கடந்து வந்தவர். இந்த நாளிலே அவர் எங்க இருக்கிறாராம்? கச்சரோவ் என்றால் தம் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர் அவர் என்ன செய்வார்? அந்நிய புத்திர அனைவரையும் அவர் கூட்டி சேர்த்து ஆண்டவர்களை மகிழ பண்ணுவாராம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய வீடு சகல ஜனங்களும் ஜெப வீடா இருக்கும்படிக்கு மகிழ பண்ணும்படிக்கு அவர் அழைத்து வந்திருக்கிற அந்த ஆண்டவரை பாடி ஒரு மகிமைப்படுத்தும்படி ஒரு பாடலை பாட போகிறோம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் எங்க தானே பாடுவோமா? அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. Alleluia,
சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆவியனும் நாரடி தந்தார், அதிகாரமெனும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே இன்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. வசனமெனும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊற்றுகிறார். வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊற்றுகிறார். ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. அணிந்து கொண்டோம் மிதியடியை, அப்பாவின் சுவிசேஷம் அறிவித்திட. அறிந்து கொண்டோ பிரியறியை அப்பாவின் சுசேஷம் அறிவித்திட. பாடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். பாடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. வேதத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். மற்ற 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்ல, இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளுக்கிற மக்கள் அந்தகார இருள், கார இருள், மரண இருள், பயம்ங்கிற இருள், பிசாசு நீரில், இப்படியா இருளுக்கிற ஜனங்கள்லாம் பெரிய வெளிச்சத்தை ஆண்டவர் அவர்களுக்கு அருளும்படிக்கு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். அதுதாங்க சந்தோஷம். எல்லா மனுஷனுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்கள் தாவீதின் ஊதில் பிறந்திருக்கிறார். நமக்காய் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்கு அவர் பிறந்தார் அப்படின்னு சொன்னால், இந்த வெளிச்சம் எங்கே இருக்கான்? வேதம் சொல்கிறது. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்கள் கொடிமேல் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலே உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் ஓடி வரும்படிக்கு ஆண்டவர் குட்டி சேர்ப்பாராம். எல்லா இடங்களிலிருந்து இல்லை, புதன்கிழமை நடக்கிற பெண்கள் கூட்டத்துக்கு நிறைய பெண்கள் வருவாங்க. புதுசாக வருவாங்க. நான் அவங்களாம் கேட்பேன், எங்கேருந்து வரீங்கப்பான்னு. திருமங்கலன்னு சொல்லுவாங்க, அடுத்து சொல்லுவாங்க ஊமுச்சிக்கலன்னு சொல்லுவாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவும் சொல்லுவாங்க, அலங்காநல்லூர், தேவசேரி புதுசு, ஒவ்வொரு வாரம் புதுசாக வருவாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீங்க? இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கட்டு. நேற்று நடந்த விடுதலை கூட்டத்தில் நிறைய பொதுமக்கள் வந்திருந்தாங்க, ஏகப்பட்ட மக்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஏரியா சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாங்க நாகமலை புதுக்கோட்டிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படியா அநேக வாலிபர்களும் வந்திருந்தாங்க நேற்று நடந்த அந்த விடுதலை கூட்டத்தில். ஆனால் கடைசியில் வந்து அவங்க ஜெபிக்க வந்தாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சர்ப்பத்தின் ஆவிங்க. அப்படியே அவங்க தாய்மார்கள் அழுகை
என் பிள்ளைக்கு ஆண்டவர் உயிரை கொடுக்கணும், பிசாசின் அழக்களிப்பு அப்படின்னு சொன்னா, அப்பேற்பட்ட மக்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும்படி தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு மனிதனாய் வந்தார். வேதம் சொல்கிறது, அவர்களை தேவன் எங்கே கூட்டி சேர்ப்பாராம்? ஆலயத்திலே. ஏன்? யாக்கோபின் சந்ததியே வம்சத்தாரை கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் என் வாருங்கள் என்று சொல்லி, கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணி சொன்ன கர்த்தர் அவருடைய ஜெப வீட்டிற்கு ஆண்டவர் அழைத்து வருகிறார். ஒவ்வொரு பகுதியில் இருந்தாலும் ஆண்டவர் அழைத்து வருகிறார். எதற்கு தெரியுமா? வாழ்க்கையில் இருளை மாற்றி அவர்கள் வெளிச்சத்தில் நடக்கும்படிக்கு. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனில் சீயோன் வேதமும் எருசலேமில் கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் பாதைகள் வெளிச்சத்தின் நடப்படி கர்த்தரை கூட்டி சேர்ப்பாராம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொன்னார், நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கீங்க. உங்களை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றும்படிக்கு இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டால் மாற்றினபடி அந்தகாரில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை பார்க்கும்படி ஆலயத்திற்கு அவர்களை அக்கூட்டி சேர்க்கிற தேவன் அவர்கள் வாழ்க்கையில இருளை மாற்றுவது மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்களை தேவன் உலகத்துக்கு எப்படி வைக்கிறாரு? வெளிச்சமா வைக்கிறாருங்க. வெளிச்சம். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் யாரு? நான் தான், நீங்க தான் இல்லையா? ஆண்டு இப்படியாய் மாற்றும்படி கடந்த இதோ இருள் பூமியை காரிருள் ஜனங்களே மூடும். ஆனால் உண்மையில் கர்த்தர் எந்த மனிதன் தேவ சமூகத்துக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறானோ அவருடைய வாழ்க்கையில இருள் இருக்காதுங்க, வெளிச்சம் வரும். வெளிச்சமாய் கர்த்தர் உதிப்பார். இருள் பூமியை காரிருள் ஜனங்களை மூடினாலும் அவருடைய ஜனம் அவர் வேறு பிரித்து காண்பிக்கும்படிக்கு அவர்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை காண்பிப்பது மாத்திரமல்ல, அவர்களை கர்த்தர் வெளிச்சமாய் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக அவர் நிறுத்துவார். அந்த ஆண்டவர் நமக்கு கடந்து வந்து அந்த நாட்களில் இந்த ஆராதனையில் என்ன பேச வேண்டும் கேட்கும் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருளை மாற்றுவது மாத்திரமல்ல, உங்களை வெளிச்சமாய் ஆண்டவர் வைப்பது மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவர்கள் வெளிச்சமாய் இருக்கும்படிக்கு ஆண்டவராய் கர்த்தர் கடந்து வந்திருக்கார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கர்த்தனாகும். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான வழி. உங்க வாழ்க்கையில இருள் துக்கும் இருள் எல்லாம் மறைஞ்சு நீங்கள் சந்தோஷப்படும்படிக்கு அவர் கூட்டி வந்திருக்கிறாருங்க. நான் சொல்ல நினைச்சு பாருக்கிறேன், நான் ஆண்டவரை அறியாமல் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த போது 16 வயதில் பக்கத்தில் உள்ளவங்க ஆலயத்தை கூட்டிட்டு போனாங்க. நான் சர்ச்சை நினைக்கும் போது பெருசாக நினைச்சேன், ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் அப்படி ரொம்ப அவளா இருந்தேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு கிறிஸ்துவ பற்றி சொல்லிட்டு குடும்பம் சாபத்தில் இருந்தனால அவங்க சொன்னாங்க, எங்கெங்கேயோ போயிட்டீங்களேப்பா, ஒரு முறை எங்கள் சர்ச்சுக்கு வரீங்களா, இந்த இயேசு உடலை ஆக்குவான்னு சொன்னபோது எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நம்ம அக்காவுக்கா நான் போகிறேன், சரி போயிட்டு வா, நம்ம குடும்பத்தை சார்பில் நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போகும்போது நான் நினச்சிட்டு நீ எப்போது ஞாயிற்றுக்கிழமை வரும் இந்த ஆலயம்னா, எங்கள் காரைக்குடியில் ஒரு சர்ச்சு உண்டு, செக்காலை ரோட்டில் மாதா கோயில், அது மட்டும் ரோட்டில் பார்த்துருக்குறோம். போகும்போது உள்ளே போனது கிடையாது, வெளியே அந்த கட்டடத்தெல்லாம் பார்க்கும் பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு கற்பனை பண்ணி போகும்போது ஒரு வீட்டு மாடியில் ஒரு சின்ன செட்டு போட்டுருந்துச்சு, கூரை செட்டு, அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. நான் கேட்டேன், இது என்னங்க அப்படின்ட்டு, இதாங்க எங்கள் ஆலயம், கர்த்தர் கொடுத்த சபை என்று சொன்னார்கள். இதை கூட்டிகிட்டு போய் இந்த பாஸ்டர் அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த பெண், அவங்க குடும்பம் சாபத்தால் நிறைந்திருக்கிறது, அதனால அவங்க குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை, அதனால அழைச்சிட்டு வந்திருக்கேன். கூட்டிகிட்டு போன அந்த அக்கா சொன்னாங்க. அந்த போதகர் எனக்கா ஜெபிச்சார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் அங்கே போகும்போது அங்கே பாடுகிற பாடல் புரியாதுங்க, பாஸ்டர் பண்ணுற பிரசங்கம் புரியாது, அங்கே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் புரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று புரிஞ்சிச்சுங்க, என்ன தெரியுமா? அந்த இடத்துக்கு போகும்போது தேவன் சமாதானம் நிரப்பினார், அவருடைய சந்தோஷத்தால் நிரப்பினார். அதற்காகவே அந்த ஞாயிற்றுக்கிழமை எப்போன்னு சொல்லிட்டு அந்த ஆராதனைக்கு ஓட நினைத்து பார்க்கிறேன். தேவன் அவருடைய சமாதானத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதித்தவர். இன்றைக்கு அவர் சாபத்திலிருந்து விடுதலையாக்கி எங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேகருக்கு அநேக குடும்பங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் கருவியா கர்த்தர் வைத்திருக்கார்ல. அப்படிதான் நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை தேடி நினைச்சிருக்கிறோம். ஆலயத்திற்கு வருகிறோம், வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். அந்நிய புத்திர அனைவரையும் அவர் என்ன செய்வாராம்? கூட்டி சேர்த்து. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தரின் நாமத்தை
நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும். இந்த வார்த்தை ஆண்டவரோட பேசினாருங்க. அவரை சேவிப்பது, அப்படி நேசிப்பது மாத்திரமல்ல, அவருக்காய் ஊழியம் செய்யும்படிக்கு நினைத்து பார்க்கிறேன். சாபம் எனும் இருளில் இருந்த என்னை ஆண்டவர் தேடி வந்து அவர் ஆலயத்திலே அன்று கூட்டி கொண்டு போய் இப்படியாய் வேதம் சொல்லுகிற சங்கீதம் 65 சங்கீதம் 4 இப்படியாய் வாசிக்கிறோம். உடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும் நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். பிரகாரங்களில் வாசமா இருக்கும் நீ தெரிந்து கொண்டு ஆண்டவர் சேர்த்து ஆண்டவராய கர்த்தர் சாபம் என இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து மாத்திரமல்ல, அவர் ஆசீர்வதிச்சு அவரை நேசிக்கும்படிக்கு, அவரை சேவிக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தேவனுக்கு வைத்திருக்கிறாரு. ஆண்டவராய கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்காருன்னு சொன்னா நிச்சயமாய் தேவன் உங்களையும் அப்படியே ஆசீர்வதிக்கும்படி அவர் கடந்து வந்து அப்படின்னா ஒரே ஒரு பாடலை பாடிட்டு நம்ம பின்பு என்ன செய்ய போறோம், கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கும்படி எழுந்து ஒரு பாடலை பாடி முடிக்க போயிடும். ஒரு பாடலை பாட போற இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். நான் இப்படி பாடுவோமா? இயேசு ராஜா பிறந்திருக்கிறார், அப்படி எழுந்து பாடுவோமா? எல்லாரும் என்ன செய்ய போறோம்? கொண்டாட போறோம். எழுந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். இயேசு ராஜா பிறந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நான் பாடுவோம். ஏன் என் கண்ணீரெல்லாம் அவர் துடைக்க போகிறார். என் வருத்தம் சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும்படிக்கு, நித்திய மகிழ்ச்சி தலைகள் உண்டாக இருக்கும்படிக்கு, நான் பாடிக்கொண்டு திரும்பவும் சபைக்கு வரும்படிக்கு ஆண்டு நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்த அப்படினால அந்த ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த பாடுவேன்னு சொல்லி கரம் தட்டி பாடி மகிமைப்படுத்துவோமா? இயேசு ராஜா பிறந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நான் பாடுவோம் சொல்லி இயேசு ராஜா பிறந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா பிறந்திருக்கிறார். உண்மையா உலகில் பிறந்திருந்தா உங்க சத்தத்தை உயர்த்தி கரங்களை உற்சாகமாய் தட்டி அவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா பிறந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள்லாம் நிறைவாக்குவார், உங்கள் தேவைகளாம் சந்திப்பார். அவர் பதில் கொடுப்பார், அவர் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவரின் உள்ளத்தில் வந்திடுமா? இன்று உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், ஆண்டவராய் இயேசு நமக்காய் மனிதனாய் பிறந்தார். இருள நம்மை வெளிச்சத்து கொண்டு வந்து நிறுத்துவது மாத்திரமல்ல, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கும்படிக்கு அதனால மகிமைப்படுத்தி பாடுவோமா? இயேசு ராஜா பிறந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் இயேசு வல்லவர். அவர் நினைவாயிருக்கின்றார். ஓடி வா என் மகனே, ஆண்டவர் ஒவ்வொரு தேடி வந்திருக்கிறார், அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படிக்கு. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா பிறந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீர்
ஆக்கினாமகமே இறங்கி வந்து நிரப்பும்படிக்கு உங்க வாழ்க்கையில தேவன் இருக்கிறவங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவது மாத்திரமல்ல, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும்படிக்கு ராஜா பிறந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் இந்த பெரியவர் திருமுன்னே. உலகத்தில் இருப்பவர்களும் உங்களுக்கு ஆண்டவர் இயேசு பெரியவர். பெரியவர் திருமுன்னே கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. உங்க பரிசுத்த பிரசன்னம் உங்க வல்லமை இறங்கி நிரப்பட்டையா. இவர்கள் மகிழ்ந்து களிகூறும்படிக்கு, இவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்படிக்கு, துக்கம் சந்தோஷமாய் மாறும்படிக்கு, துக்க நாட்கள் முடிந்து போகும்படிக்கு ஒவ்வொரு மக்களுக்குள்ள பரிசுத்தாவியை நிரப்புவீராக, சமாதானம் நிரப்புவீராக, துக்கங்கள் வேதனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். அவனை அதிசயங்களை காணப்பட வாக்களித்தவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை அதிசயங்களை செய்வார். ஏன் தெரியுமா? அவர் அதிசயமானவர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவன் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அது அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னும் வார்த்தையின்படியே அதிசயமானவர் வாழ்க்கை நிச்சயமா அதிசயம் செய்து அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி உயர்த்துவார். ராஜா பிறந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் எடுத்து வாங்க, நான் உங்களை கிளியே பரவல் தருவேன். கிறிஸ்தவர்களுக்கு தான் கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்தவங்க இல்லைங்க, இல்லைங்க, இல்லைங்க. எல்லோருக்கும் எந்த ஜாதியா எந்த மதத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் அவர் மாம்சமான யாவருக்கும் தேவன். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொன்னார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் மனுக்குலத்தை பார்த்து கேட்கிற கேள்வி, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்று இருக்குதோ என்று சொல்லி அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அப்பேற்பட்ட ஆண்டவர் உள்ளத்தில் சொந்தக்காரராக இருக்கும்படிக்கு உங்க உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? உங்க வாழ்க்கையில இருளை ஆண்டவர் அகற்றி, ஆண்டவர் சந்தோஷம் சமாதானம் நிறைச்சு நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும்படிக்கு, ஆண்டவர்களை பிரகாசிக்க பண்ணும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறாருங்க. அந்த ஆண்டவரை ஆராதிக்கும்படி ஒரு பாடலை பாட போகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்திலுமே போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, ஆண்டவரை உதற்றில் அல்ல என் இருதயத்தின் நாளை தெரிஞ்சு ஆராதிப்பேன் ஐயா. அவனுக்கு உண்மையாய் கூப்பிடும் பொழுது சமீமாய் வருவார், அருகில் வருவார். அவருடைய பட்சபாதம் என்பதே இல்லைங்க. ஏழை பணக்காரன் இல்ல, அவர்கிட்ட அந்தஸ்து அப்படிலாம் கிடையாது, எதையுமே பார்க்க மாட்டாருங்க. நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மை தேடி வந்து அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஏன் தெரியுமா? உங்களை உருவாக்கினவர் அவர் அல்லவா? உங்களை உருவாக்கினது மாத்திரமல்ல, உங்களுக்காய் ரத்தம் சிந்தி உங்களுக்காய் ஜீவனை கொடுத்து உங்களை வாழ வைக்கும்படிக்கு அவர் உங்களை தெரிந்தெடுத்தாரே. நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்தாரே.
அந்த ஆண்டவர் நல்லவருங்க. அவர் உண்மையாய் தேடப்படுது. உங்கள் அருகில் வருவார். அவர் பட்சபாதம் என்பதே இல்லை. தம்மை நோக்கி உண்மையை கூப்பிட யாவருக்கும் அவர் அருகில் வந்து ஆசீர்வதிக்கிற தகப்பனால் நாம் கூப்பிடுவோமா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீங்க ஆண்டவரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீங்க ஆண்டவர்னு சொல்லி இந்த பாடல இருதயத்திலிருந்து பாடி மகிமைப்படுத்தும்படிக்கு உயர்த்தும்படிக்கு அர்ப்பணிப்போம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து கரம் அசைத்து ஆண்டவரை ஆராதிப்போம். மறுபடமா ஏக சிந்தையாய் அவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். அவர் ஒருவரை கனத்துக்கு மகிமைக்கு துதிக்கு பாத்திர. போனாலும் வார்த்தைகள் என்று மாறாது, வாழ்க்கை அழிந்து மறைந்து விசுவாசி என்ன நினைப்பான். மீண்டும் மறுமுறை பாடி ஆராதிப்போம். வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்று நிலைப்பார். ஹல்லேலூயா. உங்க செக்கிட மகிமை இறங்க செய்யா, உங்க மகிமை நிரப்புவீராக. உடைய கண்ணீரெல்லாம் துடைக்கும்படிக்கு, உடைய எண்ணங்கள் இயக்கங்களை நிறைவேற்றி கொடுக்கும்படிக்கு, நேரில் ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்க வாழை மேல இருப்பங்க. ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் இப்படி கிருபையை கொடுத்து அவங்க ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு கர்த்தர் இப்பொழுது இப்படி கருத்தை வைப்பீராக இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் கரத்தில் கிரியையை நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. நீ கிருபையை கொடுத்ததுனால ஆண்டவரே ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நானும் மிகுந்த கிருபை ஆலயத்துக்கு பிரவேசிச்சு நம்மை பணிந்து கொள்ள வேண்டும். வார்த்தைப்படி நீர் கிருபையை கொடுத்து நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். கரமசைச்சு சின்ன பிள்ளைங்க, வாலிய பிள்ளைங்க, பெரியவங்க ஒவ்வொரு ராஜாதி ராஜாவை துதிக்கும்படிக்கு, அவர் ஆராதிக்கும்படிக்கு நம் கரமசைச்சு ஆராதிப்போம். மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்று. எங்கள் இதயத்தை மீட படைக்கிறோம் அப்பா, ஏங்குகின்றோம் ஆசை பெறவே. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்று. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம்
சபையின் அஸ்திபாரம் நீரே, அஸ்திபாரமும் நீரே, தலையானவர் நீரே, சபையின் தலையானவர் நீரே, சபையை போஷித்து பாதுகாத்து போஷித்து பாதுகாத்து சேர்த்துக்கொள்ள வருபவர் நீரே. இந்த சபைக்கு நீ தலையாய் இருக்கிறவனோட ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை ஒவ்வொருவரையும் அவைகளை இணைத்திருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையை போஷித்து பாதுகாத்து கொள்ள வருபவர் நீரே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நீங்கள் மத்தியில் ஆசீர்வாதத்துக்கு நன்றி ஆவியானவரே. ஓ சபைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு, உங்க வல்லமை இறங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு கிருபையை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பங்கள் கட்டப்படும்படிக்கு மழை மீங்கிற பட்டணமா இருக்கும்படிக்கு நீ கடந்து வந்திருக்கீங்க, அதற்காக நன்றி ஆவியானவரே. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, என் மீட்பரும் ஜீவனும் நீரே, பெரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்து உண்மை அர்ப்பணித்து சொல்லுவோமா? என் வாழ்வின் ஜோதியும் நீரே, என் மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கென்று அர்ப்பணித்து என் வாழ்வின் ஜோதியும் நீரே. நன்றி ஆவியானவரே, ஹல்லேலூயா. அபிஷேகப்பட்ட ஒவ்வொரு ஜெபச்சனமும் பணிய பாசலை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். உடைய வல்லமை இறங்கி இருக்கிறது, அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நிரப்பப்பட்டவர்கள் தங்களுக்கு தந்த வரச்சின்படியே வெவ்வேறு பாசையில் பேச தொடங்கினார்கள். பலத்தின் மேல் நடந்து சீயோன் தேவசம் காணப்படும்படிக்கு கண்ணிய பாசலை பேசி மகிமைப்படுத்துவோம். ஒரு எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத பாக்கியங்க அது. எத்தனையோ மக்கள் சந்தோஷத்துக்காக சமாதானத்துக்காக என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா ஆண்டவராய் கர்த்தர் உங்களை தேடி வந்து ரட்சிப்பை அவர் கொடுத்து உங்களை விடுவிச்சு அவருடைய மகிழ்ச்சியை நிரப்பமடிக்கு உலகம் கொடுக்க சமாதானம் நிரப்பமடிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறாரு. ஒரு அவர் வியாதிகளை குணமாக்கல கர்த்தர். நீங்க வலிமையா நிரப்பப்படும் பொழுது நானே உன் பரிகாரிய கர்த்தர் சொன்னவ அவர் இலவசமாக வியாதியை குணமாக்குவாருங்க. அவர் குணமாக்குனா திரும்ப வராது, மறுபடியும் வராது. நானே உன் பரிகாரிய கர்த்தர் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் வலிமை இறங்கி வருகிறது. எதற்கு தெரியுமா? சாவுக்கு எதிராக சரீரங்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு அவருடைய வீட்டில் அந்த வலிமை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். மேலான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களை உலகத்துக்கு வெளிச்சமாய் வைக்கும்படிக்கு நீங்க அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படிக்கு அநேகரை கர்த்தருக்கு நடத்தும்படிக்கு
உங்களுக்கு அவர் நிரப்பி கொண்டிருக்கிறாருங்க. அவர் நிரப்பி கொண்டிருக்கிறாருங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்கும்படி, நீங்க அவர் சொந்த ஜனமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் முன்குறிச்சவர் அப்படி வலை மேல் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. உங்க பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வந்த கிருபைக்கா நன்றி சொல்றோம் ஐயா. ஆண்டவரே, ராஜாதி ராஜாவா நீ சர்வ வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நிகரானவர், உமக்கு ஒப்பான ஒருவருமே இல்லப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ பாலியாதை சுமந்தடைந்து. வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ பாலியாதை சுமந்தடைந்து. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் இந்த தாவம் நீங்கிட்டு, அந்த இன்ப நாளில் இந்த தாவம் நீங்கிட்டு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வலியுதே. இயேசுவை ரட்சித்தார், நாடி பாடுவேன். வாழும் வரையாக என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வலியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வலியுதே. இயேசுவை ரட்சித்தார், நாடி பாடுவேன். வாழும் வரையாக என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வலியுதே. ஆமாண்டவரே, தகப்பனின் பாத்திரம் நிரம்பி வருகிறது, என்னுடைய உள்ளம் பொங்கி வருகிறது. கர்த்தருடைய ரட்சிப்பினால் ஆண்டவரே, தகப்பனே, என் ஆத்துமா மேன்மை பாராட்டுகிறது. ஆண்டவரே, என் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். ஓதரை தாக்கபோது எங்கனிடவா இவக்கபோது இனமை சதனிடவா. ஆண்டவரே, தகப்பனே, இரட்சகராய் வந்த இயேசுவே, இன்றைக்கு என் பிள்ளைகள் உள்ளங்களிலே நீ பிறந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நோய்கள் பேய்கள் மாறும்படி, தரித்திரங்கள் வறுமைகள் மாறும்படி, அற்புதங்கள் அதிசயங்கள் பிறக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஊழியக்காரனாகிய நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசு பிறந்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் இவர்கள் பெற்று அனுபவிப்பார்களாக. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில பாடங்கள். இயேசுவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் தலைப்பு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில். ஆண்டவர் அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. சங்கீதம் 31:15 சொல்லுகிறது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. அவருடைய கரத்தில் நம்முடைய காலங்கள் இருக்கிறது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு 42:2, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. ஆனா தேவன் என் வாழ்க்கையில செய்யும் வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும்? அடங்கி இருக்க வேண்டும். எப்படி? ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆகையால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் he cares for you. அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் ஒன்று. உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களுடைய காரியங்களை செய்யும் வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்கள். அந்த கரம், யோபு 10:8, உங்களை படைத்த கரம். அந்த கரம் நம்மை அணைக்கிற கரம். உன்னத பாட்டு 2:6 இப்படி சொல்லுகிறது, உங்களுடைய இடதுகை கரத்தின் கீழ் இருக்கிறது.
தலையின் கீழ் வலது கையினை அணைத்துக் கொள்ளுகிறது. ஆமென். அணைத்துக் கொள்ளுகிறது. அனைத்த கரம். நாம் தவறு செய்யும் போது யோபு 5:18 நீ இப்படி செய்கிறாயா என்று சொல்லி அவர் அடிக்கிறார். காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார். அது அடிக்கிற கரம், அது ஆற்றுகிற கரம். அடிப்பாரா? ஆமா, ஒரு தகப்பன் அடிப்பார். பிள்ளைய அடிச்சு வள, முருங்கைய ஒடிச்சு வள. அடியாத மாடு படியாது. அதனால நாம் தவறு செய்யும் போது கர்த்தர் நம்மை அடிக்கிறார். அதே நேரத்தில் போன் விட்டுறல, அவருடைய கை ஆற்றுகிறது. படைத்த கரம், அனைத்த கரம், அது என்னையும் உங்களையும் அடிக்கிற கரம், ஆற்றுகிற கரம். அந்த கரம் யோவான் 20:27 உங்களுக்காக எனக்காக, யோவான் 20:27 உங்களுக்காக எனக்காக அந்த கரங்களிலே காயங்கள் இருக்கிறது. அந்த காயங்களிலே அதிலே என் விரலை விட்டு, அந்த விரலை விட்டு நான் நீட்டிப்பான் என்று சொல்லி அது ஆணியடிக்கப்பட்ட கரம். லூக்கா 24:50 அதுதான் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கிறது. இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக மரண தருவாயில் இருக்கக்கூடிய இடத்துல போய், டேய் தாத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. கடைசி காலத்தில் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது போல ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர்களை அழைத்து கொண்டு போனார். கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். படைத்த கரம், அனைத்த கரம், அடிக்கிற கரம், ஆற்றுகிற கரம், ஆணி இடிக்கப்பட்ட கரம். அந்த கரம் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கிற கரம். அந்த கரத்துக்குள் தான் என் வாழ்க்கை இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். ஆகையால் தான் அன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இப்படியாய் தன்னை அர்ப்பணித்தார். 31:5 ஒவ்வொரு யூதனும், சங்கீதம் 31:5 ஒவ்வொரு யூதனும் தன்னுடைய இரவு ஜெபத்திலே உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்களாம்? ஜெபித்து அன்றைய தினம் தூங்க செல்வார்கள். ஆண்டவரே, இன்று இரவு உம்முடைய வரி இருக்குமானால் என்னை பரிசுத்தப்படுத்த எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் இரவிலே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கும் போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று, பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். வசனம் லூக்கா 23:46 ஒப்புவிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த கரத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். என் வாழ்க்கை அவர் கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது, எனக்கு உண்டான எல்லாமே அவர் கரத்தில் இருக்கிறது. எல்லாம் அவர் கரத்திலிருந்து நான் வாங்கி கொண்டிருக்கிறேன். அந்த கரத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறபடியால் யோவான் 10:28 சொல்லுகிறது, பிதா உம்முடைய கரத்தில் இருந்து என்னை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. ஆமென். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆமென். ஆமென். அவருடைய கரத்தில் இருக்க என்னைய உங்களை எந்த பிசாசோ, எந்த சத்துருவோ, எந்த விபத்தோ, எந்த விக்கினமோ, எந்த பில்லி சூனியமோ, எந்த மாய மந்திரமோ என்னையும் உங்களையும் ஒன்று செய்துவிட முடியாது. ஆமென். ஆமென். ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் கையிலே நான் இருக்கிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவர் உங்களை என்னையும் நம்முடைய பெயர்களை உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பாலகனுக்கு பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ? மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. I will never forget you. நான் உன்னை மறப்பது இல்லை. இதோ உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமென். அவருடைய கையை திறந்தா நீங்க தான், அவருடைய கையை திறந்தா நீங்க தான். அந்த கைக்குள்ள அடங்கி இருக்கும் போது என் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு அவருடைய பிறப்பிலிருந்து, அவருடைய வளர்ப்பிலிருந்து, அவருடைய வாழ்க்கை முழுவதும் தேவ கரத்திலே அர்ப்பணித்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம்.
இயற்கை இயேசுவின் பிறப்புக்கும் இயற்கைக்கும் சம்பந்தமாக இருந்தது. எந்த ஒரு மனிதனும் மனிதனாய் பிறக்க வேண்டும் என்றால் ஒரு தாய் ஒரு தகப்பன் வேண்டும். தகப்பனுடைய வித்து, தகப்பனுடைய உயிரணு, அதுதான் ஒரு குழந்தையாய் பெறுகிறது. தோராயமாக 10 to 11 லிட்டர் இரத்தத்தை ஒரு பெண் கொடுக்கிறார். ஆனால் 1 மில்லி லிட்டரில் 10 லட்சத்தில் ஒரு பங்கு, 1 மில்லி லிட்டரில் 10 லட்சத்தில் ஒரு பங்கு, அதுதான் ஒரு ஆண்மகன் தன்னுடைய உயிரணுவாய் ஒரு குழந்தையை பிறக்க கொடுக்கிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு மனுஷிகத்திலே பிறக்கவில்லை. எந்த மனுஷனும் பொய்யன், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. ஜென்ம பாவம் கர்ம பாவம் சொல்ற மாதிரி எந்த ஜென்ம பாவம் இல்லாமல், எந்த தாய் தகப்பனுடைய உறவு இல்லாமல் ஒரு கன்னியின் வயிற்றிலே கர்த்தர் இயேசு கருவாய் பிறந்தார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி 7:14 சொல்லுகிறது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஏசாயா 7:14 ஒரு அடையாளம். கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 750 to 800 வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா எழுதி வைத்தான். மத்தேயு அதையே திருப்பி சொன்னார். மத்தேயு 1:23 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கன்னியின் வயிற்றிலே கர்த்தர் இயேசு பிறந்தார். அதிசயம். யோசேப்பு அவர் வளர்ப்பு தந்தையை தவிர அவரை பெற்ற தந்தை அல்ல. ஆமென். எந்த நாட்களில் பிறப்பார்? இந்த இயேசு எப்பொழுது பிறப்பார்? தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9:25 சொல்லுகிறது, கடைசி நாட்களில் அலங்கங்கள் கட்டப்பட இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்பட முதல் கிமு 444 444 வருஷத்தில் எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கான கட்டளை பிறந்தது. அந்த கட்டளை பிறந்தது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளிலே வீதிகளும் அலங்கங்களும் கட்டப்படும், மறுபடியும் கட்டப்படும் என்று சொன்னார். அதற்கு அடுத்த வசனம், மேசியானவர் சங்கரிக்கப்படும் மட்டும். இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே பவனி வருகிற அந்த நாளிலே இந்த வசனத்தின் நாட்கள் நிறைவேறினது. ஒரு நாள், ஒரு வருஷம், ஒரு வாரம், 7 நாள், 7 அப்புறம் ஒரு 62 வாரம் எல்லாம் சேர்க்கும் போது சரியா இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறப்பார் எப்பொழுது மரிப்பார் என்பதை தானியேல் எழுதி வைத்தார். குறித்த காலம் வந்தபோது எந்த ஊரில் பிறப்பார், மனிதனா இயேசு எங்கே பிறப்பார்? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு தோராயமாக 500 வருஷங்களுக்கு முன்பாகவே மீகா எழுதி வைத்தார். மீகா 5:2 இப்போதும் எப்ராயிம் எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு இடத்தில் வருவார். பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை தெளிவாய் எழுதி வைத்தார். ஒரு புறஜாதியான் ஒரு தீர்க்கதரிசி பீலையாம் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஒரு நட்சத்திரம், ஒரு வால் நட்சத்திரம், மற்ற நட்சத்திரத்தை காட்டிலும் பிரகாசிக்கிற ஒரு விடிவெளி நட்சத்திரம் உதிக்கும். இந்த நட்சத்திரத்தை, விண்மீனை அவர் சொன்னார். என்னாகமம் 24:17 என்னாகமம் 24:17 அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமே அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும். பிள்ளைங்க பாடுனாங்க, யாக்கோபின் நட்சத்திரம், ஈசாயின் அடிமரமே, தாவீதின் வேரே, யாக்கோபின் நட்சத்திரம், யாக்கோபின் நட்சத்திரம், யாக்கோபின் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம், ஆண்டவாய கட்ட. அந்த நட்சத்திரம் தான் அந்த ஞானிகளை சரியாய் வழிநடத்தி கொண்டது. அருமையான தேவபிள்ளை, எந்த கோத்திரத்தில் பிறப்பார்? எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். ஆதியாகமம் 49:10 வேதம் சமாதான கர்த்தர் வருமளவும், சமாதான கர்த்தர் வருமளவும்
யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து சமாதான கர்த்தராய் யூதேயாவில் யூதா கோத்திரத்தில் இருந்தவர். அவர் யூதா கோத்திரத்து சிங்கம். ஆமென். ஆமென். அது மட்டுமல்ல, எந்த வம்சத்தில் வருவார்? தாவீதின் வம்சத்திலே வருவார். 1 ராஜாக்கள் 2:45 அங்கே சொல்லும்போது அந்த வார்த்தை சொல்கிறது, அந்த தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாய் நிம்மதியாக இருக்கும். ராஜாவாகி எஸ்ஐயா 11:1 எஸ்ஐயா 11:1 எல்லாத்தையும் வாசிக்க வேண்டாம் சொல்லுங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். ஈசாயின் அடிமரமே, ஈசாயின் மகன் தாவீது, அந்த இதிலிருந்து ஒரு துளிராய் ஆண்டவர் இயேசு பிறப்பார் என்று சொன்னார். முதலாக நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எனக்கு புதிய ஏற்பாடை தான் கொடுத்தார்கள். பழைய ஏற்பாடு முழு வேதம் படிக்கவில்லை. அதை படித்தவுடன் முதல் வார்த்தையிலேயே ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்சம் வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் சகோதரியும் பெற்றான். சிலர் நினச்சிக்கிட்டாங்க அந்த காலத்தில் ஆம்பளையாக தான் பிள்ளை பெற்றிருக்காங்க போல இருக்கு, அதான் வரிசையாக ஆம்பளையால் பேரா போட்டிருக்கிறாங்க. அப்படி ஏனென்றால் பெண்களை அந்த நாட்களில் மனிதர்களாகவே மதிக்கவில்லை. வசனத்தை போடுங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை அவன் சகோதரி தாமாரிடத்தில் பெற்றான். அப்படியே மத்தேயிலே ஒரு பட்டியல் இருக்கிறது. ஆமென். அந்த பட்டியலிலே கடைசியாக வரும்போது ஒரு பெண்ணுடைய பெயரை சொல்லி யாக்கோபு மரியாளுடைய புருஷனாய யோசேப்பை பெற்றான். யோசேப்பை பெற்றான்னு சொல்லி முடிக்காம எப்படி போட்டிருக்கு? மரியாளுடைய புருஷனாய யோசேப்பை. யோசேப்பை பெற்றான் என்று முடிக்காமல் மரியாளுடைய புருஷன் யோசேப்பை. ஆக ஒரு ராஜ பரம்பரையிலே, இந்த பரம்பரையிலே வரும்போது தாவீதுக்கு அடுத்து சாலமோன் என்ற பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, மத்தேயு 1 அதிகாரத்தில் தாவீது யாரை பெற்றான்? சாலமோனை பெற்றான் என்று சொல். தம்பி இந்த போனை வாங்கி பாருங்க. சாப்பாடு வந்துருச்சு நினைக்கிறேன். ஓகே. தாவீது ராஜா உரியாவின் மனைவியாக இருந்த இடத்தில் என்ன பெற்றான்? சாலமோனை பெற்றான். சாலமோன் ஒரு அரசன், தாவீது ஒரு அரசன். அந்த அரச பரம்பரையில் பிறந்தவர் தான் யார்? யோசேப்பு. அரச பரம்பரையில் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவா இருக்க வேண்டும் என்பதற்காக ராஜ வம்சத்திலே அவர் தாவீதின் சிங்காசனத்துக்குரியவராய் அவர் பிறந்தார். ஆமென். ஆனால் இன்னொரு பட்டியல் இருக்கிறது. அது எங்க இருக்குது? இவர் இவருடைய மகன், இவர் இவருடைய மகன், இவருடைய மகன் 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 என்று சொல்லி கடைசியா எங்க முடியுது? ஆதாம் என்று முடியுது. ஆதாம் யாருடைய மகன் என்று போடவில்லை. ஆதாம் தேவனால் பிறந்தவன். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் கடைசி வார்த்தைகளை வாசியுங்கள். ஏனோஸ் கடைசி வாசிக்கவா? அது பட்டியல். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம் வரைக்கும் வருது. அதாவது மனுஷத்துல அங்கே சொல்ல வேண்டும் என்பதற்கு ஆதாமிலிருந்து அந்த வம்ச வட்டவனை சொல்கிறது. ஆனால் தாவீதின் குமாரன் சாலமோன் என்று சொல்லி அந்த வம்சத்திலே யோசேப்பு வருகிறார். ஆனால் இங்கே வாசிக்கும் போது தாவீதின் குமாரனாகிய நாத்தான், அவன் தாவீதின் குமாரன் என்று இருக்கு. அப்ப பட்டியல் 2ஆம் மாறுது. நாத்தான் வரைக்கும் ஒன்னா வந்துட்டு நாத்தானுக்கு அப்புறம் பிரிஞ்சிருது. தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் வழியா ஒரு பட்டியல், இன்னொரு பட்டியல் எப்படி? நாத்தான் வழியா. ஏன் என்று கேட்டால் தாவீதின் வம்சத்திலே அவர் பிறக்க வேண்டும், ராஜாதி ராஜாவாய் பிறக்க வேண்டும். ஆனால் யோயாக்கீன் என்கிறதான கோனியா எகோனியா அவன் என்ன செய்தான் என்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒட்டி வாசிக்கும் போது அவன் எரேமியாவினுடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை சூரி கத்தியினாலே அறுத்து எரிகிற கணப்பு அடுப்பிலே எரித்து விட்டான். ஆண்டவருடைய வார்த்தைகளை எரித்தபடினாலே ஆண்டவர் சொன்னார், என் வலதுகை மோதிரமாய் இருந்தாலும் உன்னை கலட்டி எரிந்து போடுவேன் என்று ஜீவனை கொண்டு சொன்னேன் என்றார். 30ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது,
30ஆம் வசனம், இந்த புருஷன் சந்தானமற்றவன். சந்தானம்னா பிள்ளையற்றவன். சந்தனம் வேற, சந்தானம் வேற, ஒரு துணை எழுதுதான். இவன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை எழுது. அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்திலே வீற்றிருந்து யூதாவிலே அரசாள போகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த யோயாக்கீனுடைய வழியிலே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருந்தால் அவர் தாவீதின் சிங்காசனத்தில் இருந்திருக்க மாட்டார். அவர் ராஜாவாய் சபிக்கப்பட்டார். அந்த சந்ததி சபிக்கப்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லிவிட்டார், யூதா கோத்திரத்தில் தான் பிறக்க வேண்டும், தாவீது வம்சத்தில் தான் பிறக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன செய்தார்? இந்த 2 கோத்திரங்களையும் இணைப்பதற்காக ஒரு செருபாபேலை கர்த்தர் உருவாக்கினார். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு செருபாபேலை பற்றி. 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆகாய் 2:33 23. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2 பட்டியலையும், மத்தேயு பட்டியலையும் இந்த பட்டியலையும் நடுவுல ஒருத்தர், அவர்தான் யார்? செருபாபேல். அருமையானவர்களே, கர்த்தர் எப்படியாய் கோத்திரங்களை இணைத்து தான் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதற்காக செய்கிறார். அருமையான தேவப்பிள்ளை, கன்னியின் வயிற்றில் அவருடைய காலங்கள், பிறக்கிற இடம், விண்மீன்கள், கோத்திரம், வம்சம் எல்லாவற்றையும் சரியாய் ஆண்டவர் செய்தார். இயேசுவின் பிறப்பில் அவர் ஒரு காலம் தவறு செய்யவர் அல்ல. ஒருவேளை தவறி போனாலும், ஒருவேளை தாறுமாறாய் போனாலும், வழி விலகி போனாலும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற தகுதியற்ற நிலைமை வந்தாலும் கர்த்தர் அதை எப்படி செய்யலாம், எப்படி பண்ணலாம், அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவர் என்றால் கர்த்தர் எனக்காக உங்களுக்காக எதையும் செய்வார், எப்படியும் செய்வார், யாரை கொண்டிலும் செய்வார், ஏதாயிலும் செய்வார். ஆமென். எனக்கா யாவையும் செய்து முடிக்கிறவர். இயற்கை எப்படி வேணாலும் இருக்கலாம். மருத்துவர் சொல்லலாம், இவர் மரித்து போவார். 3 வருஷம் 3 மாசம் 3 நாள்ல நீ செத்து போயிருவ. எனக்கு கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ஒருத்தர் எனக்கு அப்படி சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்திருக்கார்? இப்பொழுது 55 வயதை நான் முடிவடைய போகிறேன். ஆமென். முதல் 2 குழந்தைகள் பிறந்த போது அந்த குழந்தை பையன் 3 மாசம் கூட ஆகல. அவன் ஏப்ரல்ல பிறந்தான். ஜூன் மாச கடைசியில ஒரு நெஞ்சு வலியில பாதிக்கப்பட்டு மரண தருவாயில் இருந்தேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் சொல்லிருங்கன்னு சொல்லிட்டாங்க. என் மனைவிட்ட சொன்னாங்க, அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து முகத்தை உயிரோட பார்த்துக்கணும்னாங்க. ஆண்டவர் எந்த விதமான கலற்றி போடப்பட்ட மோதிரத்தையும் முத்திரை மோதிரமாய் மாற்றுகிற தேவன் நமக்கு உண்டு. ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, நீ எங்கே அவனவன் இன்னான் இன்னான் இந்த இடத்துல பிறந்தான் என்பது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே எந்த ஊர்ல பிறப்ப தேவன் எழுதி வைத்திருக்கிறார். 2 பிள்ளைகளும் காரைக்குடியில பிறந்தாங்க. ஆனா இந்த கடைசி மகள் மதுரையில பிறந்தார்கள். நீங்கள் எந்த ஊரில் பிறக்க வேண்டும்? இன்னான் இன்னான் சங்கீதத்தில் வசனம் உண்டு இல்லையா? 87:5 சங்கீதம் 80. எந்த ஊர்ல பிறப்ப, எந்த காலத்துல பிறப்ப, எந்த நேரத்துல பிறப்ப. எந்த நேரம் பெற்றேனோ தெரியல. சரியான யமகண்டமா ராகு காலமா இருக்கிறேன். எப்ப பெற்ற? நான் எப்ப பிறந்தேன்? காலையில 9:20. எப்ப பிறந்தேன்? மதியம் 1:45. எப்ப பிறந்தேன்? 7:59. நீங்க சொல்லலாம். ஆனா காலங்களையும் வேலைகளும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இயற்கையிலே அன்றைக்கு அந்த ஞானிகளை வழிநடத்துவதற்காக ஆண்டவரே இயற்கையிலே ஒரு விண்மீனை ஏற்படுத்தி வைத்தார். அவர் இப்படி பிறப்பார் என்பதை மோசேயின் நாட்களிலே பீலையாம் சொல்லிவிட்டார். தேவப்பிள்ளை கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற எங்கே கேட்டார்கள்? ஏரோது இடத்திலே. அவர்கள் வேத வசனத்தின்படி பெத்லகேமை நாடி தேடினார்கள். அன்றைக்கு ஞானிகளை நடத்த ஒரு விண்மீன் இயற்கையிலே தோன்றியது.
அன்றைக்கு இயற்கையில் ஒரு கன்னி கருவுற்றாள். அன்றைக்கு எல்லாமே சரியாய் நடந்தது. மகனே, இன்றைக்கு உங்களுக்காக உங்கள் வாழ்வுக்காக கர்த்தர் இயற்கையவே மாற்றுவார். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஒரே நாள் சூரியன் அஸ்தமித்துருச்சுன்னா யுத்தம் முடிஞ்சிடும். அடுத்த நாள் காலையில தான் வரணும். அடுத்த நாள் காலையில வந்து அதுக்குள்ள ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வந்து சண்டைக்கு வந்துடுவான். யாருக்கு தெரிஞ்சிச்சு? யோசோது. சூரியனே நில்லு கிபியோன் மேல, சந்திரனே அகிலன் மேல நில்லு. சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்றுச்சுங்க. ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு பாத்தீங்களா? அவ்வளவு கரெக்டா வசனம். கர்த்தருக்கு மகிமை. இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்ல கேட்டு அந்த நாளவத்தோட முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது. ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். ஐயா, உனக்கு அற்புதம் வேணுமா? அற்புதம் நடக்கிறதுக்கு என்ன அடையாளம்? பூமி கிழக்க சுத்தணுமா மேற்க சுத்தணுமா? கடிகாரம் 12:30 பாஸ்டர் 12:30க்கு முடிப்பேன் என்று சொன்னார். என்னைக்கு தான் சொன்ன நேரத்தில் அவர் முடிச்சிருக்கிறார். பாஸ்டர்மாவுக்கு 1/2 மணி நேரம் கொடுத்தோம். அவர்கள் 45 நிமிடம் எடுத்து விட்டார்கள். அதற்கு பின்னாடி நாங்களும் 5 நிமிடம் எடுத்து 50 நிமிஷம் ஆராய் நடத்தினபடினால இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் உங்களிடத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். ஒருத்தருங்கள் உங்களுக்கு ஆகாரம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, கடிகாரம் பின்னாடி சுத்தணுமா? 12:30 மணி, இப்ப 12 மணி ஆக முடியுமா? முடியாது. ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்வன் நியமிப்பதற்காக ஆண்டவர் அன்றைக்கு ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தை பாகையை 10 பாகையாய் பின்னிட்டு திரும்ப பண்ணினார். ஆமென், ஆமென். ஒரு நாளிகை 4 நிமிஷம், 10 பாகை 40 நிமிஷங்களை பின்னிட்டு திரும்ப பண்ண என் தேவனாய கர்த்தர் அன்றைக்கு எசேக்கியாவின் நாட்களிலே அற்புதம் செய்த ஆண்டவர். மகனே, மகளே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கட்டளையிட தேவன் செய்து முடிப்பார். ஆமென். நாம் மற்றவர்களை வழிநடத்த வேண்டும். அன்றைக்கு படித்த ஞானிகளை வழிநடத்துவதற்கு என்ன வந்தது? நட்சத்திரம் வந்தது. இன்றைக்கு இந்த உலகத்திலே படித்தவர்கள் ஏராளம், பட்டம் பெற்றவர்கள் ஏராளம். ஆனால் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை, இழிவானவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென். நீங்கள் அற்பமாய் எண்ணப்படலாம், இழிவானவர்களாய் இருக்கலாம். ஆண்டவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்கிறவர். ஆமென், ஆமென். கூப்பிட்டு உட்கார வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். உங்க முன்னாடி நிக்கிறேனே, நான் பைத்தியமா தெருவில் கிடந்தேங்க. துணிமணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு, தலையெல்லாம் சடை பிடிச்சுக்கிட்டு, தெருவில் கையில் இரும்பு சங்கிலியும் அல்லது கயரை வச்சு கட்டிட்டு ரோட்டில் காமராஜபுரம்ன்ற ஒரு ஏரியால இருந்து முனிச்சாலை வகையில ரோட்டில் ஓடுனேன். பிள்ளைங்க கல்லை விட்டு என்னை எரிஞ்சாங்க. இந்த பைத்தியத்தை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு உங்க முன்னாடி என்னை நிக்க வச்சிருக்காரு. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நன்மையான விலை தருகிறவர். அல்லேலூயா. இந்த ஞானிகளை வழிநடத்த ஒரு நட்சத்திரம் தேவை. மகனே, நீ அந்த நட்சத்திரமாய் இருப்பாயா? மகளே, நீ அந்த நட்சத்திரமாய் இருப்பாயா? கர்த்தர் ஏங்குகிறார், எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் தானியேல் 12:3 சொல்லுகிறது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவள். தானியேல் 12:3 நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? ஆகாய மண்டலத்திலே தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், ஜனங்களை மக்களை நீதியாக இயேசுவிடத்துக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கு பிரகாசிப்பார்கள். ஆமென், ஆமென். அன்றைக்கு இயற்கையில ஒரு விண்மீன் வந்தது. இன்றைக்கு நான் இந்த தேசத்துக்கு, இந்த உலகத்துக்கு ஒரு நட்சத்திரமாக இருந்து அநேகரை இயேசுவிடத்திலே வழிநடத்துவேன். ஆமென், அல்லேலூயா. இயற்கையிலே தேவன் காரியம் செய்தவர் இன்றைக்கும் எனக்காக இயற்கையிலே ஒரு காரியத்தை உங்களுக்காய் செய்வார். ஆமென், ஆமென். இரண்டாவது, ஜாதிகளிடத்திலே, அரசாங்கத்திலே ஆண்டவர் ஒரு காரியம், உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அரசாங்கத்திலேயே ஒரு காரியம் செய்வார். ஏன்? அரசாங்கத்தை மாற்ற கூட செய்வார். ராஜாக்கள் இருதயம் கர்த்தருடைய கைகளிலே நீர்க்கால்களை போல இருக்கு. அவர் தமக்கு இஷ்டமானபடி அதை திருப்புகிறார். ஆமென், ஆமா.
ராஜ்யத்தை அவருடைய கரத்தில் இருக்கிறது. தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அந்த ராஜாங்கம் அவர் பார்த்து மாற்றவும் முடியும், இது பண்ணவும் முடியும். ஆமென். எல்லாருக்கும் ஒரு ஆசை, எப்போ கல்யாணம் முடிச்சு போனவங்களுக்கெல்லாம் எப்போ அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசை. மாசத்துக்கு ஒரு தடவை போகணும் அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஆனால் சில தாய்மார்கள் வெளியூர்களில் வெளிநாடுகளில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு எப்போ என் பிள்ளையை பார்ப்போம்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நைட்டே பேக் பண்ணி நைட்டே எல்லாம் செஞ்சு ரெடி ஆகி காலையில் வெள்ளன 5 மணிக்கே கிளம்புவோனுவாங்க. ஆனால் புருஷன் வீட்டுக்கு போகணும்னா மட்டும் நாளைக்கு போமா, இன்னைக்கு போமா. இன்னைக்கு காலையில் தான் என் மகன் போயிருக்கான். அவன் சொன்னா, அப்பா இந்த 2 மாசத்துல நான் 35 நாள் இங்கே இருந்திருக்கேன்ப்பா. கல்யாணத்திலிருந்து இடையில சண்டே மட்டும் தான் போய் ஆராதனைக்கு போயிட்டு ஓடியாந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். இந்த கிளம்புறேன்னு சொல்லி காலையில் கிளம்பி போனான். அது போல பிரசவம்னு சொன்னா என்னவா இருந்தாலும் சரி, தாய் வீட்டுக்கு போய் பிரசவம் பார்க்கணும், அல்லது தாய் தன் பக்கத்தில் இருக்கணும். இல்லை, தாய் வீடு நாசரேத்து ஊர் தான் அவங்க வளர்ந்த ஊர், யோசேப்பும் இவங்களும். ஆனா அவங்களுடைய சொந்த ஊர் எது? பெத்லகேம். 120 மைல். நிறமாச கர்ப்பிணி. இந்த கர்ப்பிணி ஏண்டா பிள்ளைத்தாச்சியை கூட்டிட்டு ஏப்பா இப்படி அலைகிறேன். என் மனைவி நானும் இந்த குழந்தை மாசமா இருக்கும்போது நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது சைக்கிளில் என் மனைவியை வச்சு ஓட்டிட்டு போய் முன்னாடி ஒரு கூடச்சேரில் ஒரு பிள்ளை உட்காந்துருக்கும். எனக்கு நான் குட்டையா சைக்கிளும் எட்டாது, எங்கேயாவது ஒரு ஓரத்தில் அப்படி காலை வச்சு அது இன்னும் சில சமயம் நான் ஓடும்போது என் மனைவி ஓடி வந்து சைக்கிளில் உட்காருவாங்க. எத்தனை தடவை கீழே போட்டிருக்கேன். அப்படிதான் போவேன் ஊழித்து போகும்போது. ஏங்கய்யா இந்த பிள்ளைத்தாச்சியை கூட்டிக்கிட்டு ஏங்கய்யா இப்படி அலையிறீங்க, நீங்க மட்டும் வந்தா போதாதா அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. இன்னைக்கு நான் வீடு விசிட்டிங் வந்தா என்னை ஸ்தோத்திரம் பாஸ்டர் வாங்க பாஸ்டர்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சிஸ்டர் வரலையா, ஏன் இந்த மிஸ்டரை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? இனிமே நான் மட்டும் இல்லை, என் மருமகளும் என் மகனும் கூட இனி ஊழியத்துக்கு வருவாங்க, நம்பிக்கை இருக்கிறது. ஆக தாய் வீட்டுக்கு போய் பிரசவம் பார்க்கிறோம். ஆனா எந்த ஒரு மனுஷனும் நிறமாச பிள்ளைத்தாச்சி இருக்கிற இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஏரோப்ளான் கிடையாது, ஹெலிகாப்டர். அந்தமான் தீவுல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனால் ஹெலிகாப்டர் வசதி உண்டு. இன்னைக்கு இருக்க மாதிரி ட்ரெயின் கிடையாது, கார் கிடையாது. கழுதையில போகணும், வசதியா இருக்கிறவங்க ஒட்டகத்துல குதிரையில போகலாம். குதிரையிலையும் போக முடியாது, ஏன்னா வயிறு இதாயிரும். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அகஸ்டஸ் சீசர் ஒருத்தர் கட்டளை போட்டான், எல்லாரும் அவன் பிறந்த ஊருக்கு போகணும், அங்கிருந்து எல்லாரும் சென்சஸ் எடுக்கணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். நீ என்ன சொல்றியோ ஏது செய்யறது தெரியாது, போ. குடிமதிப்பு எழுதும்படி என்ன செஞ்சாங்க? எழுதுங்க. லூக்கா 2 வாசித்தீங்க இல்லையா? குடிமதிப்பு எழுதும்படி அவரவர்கள் தங்கள் பிறந்த இடத்துக்கு அந்நாட்கள் உலகமெங்கிலும் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டார். அகஸ்டஸ் சீசரால ஆகஸ்ட் மாதம் அகஸ்டஸ் சீசர் தானே பண்ணாரு, அகஸ்து ராயனால கட்டளை பிறந்தது. அந்த சிறைனையும் அவன் தேசாதிபதி உலகத்திலே முதல்ல குடிமதிப்பு அப்பதான் முதல். எல்லாரும் அவரவர்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். தாவீது வம்சத்தானும் குடும்பத்தானும் இருந்தபடியால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியானோட குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் இருந்து நாசரேத்தில் இருந்து யூதேயா நாட்டில் பெத்லகேமுக்கு 120 மைல் அங்கே அந்த பெண்ணை நிறமாத கர்ப்பிணியை ஈவு இரக்கம் இல்லாம இப்படி அழைச்சிட்டு போன முதல் புருஷன் அவர். இன்றைக்கும் சில புருஷர்கள் நீ என்ன பண்ணாலும் சரி, எக்கேடு கட்டு போனாலும் சரி, நேரத்துக்கு சோறாக்கணும், நேரத்துக்கு இது பண்ணணும், பிள்ளை என்ன பண்ணுது, நீ வாந்தி எடுக்கிறியா மயக்கம் இருக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு ராணுவ வீரர் போல இருக்கக்கூடியவர் உண்டு. ஆனால் இவன் அப்படிப்பட்டவன் அல்ல, இரக்கமுள்ளவன், அவன் அவமானப்படுத்த மனதில்லாதவன், நீதிமான், உத்தமன் என்றுதான் யோசேப்பை பற்றி வேதம் சொல்லுகிறது. வேற வழியே இல்லை, கவர்மெண்ட் உத்தரவு. ஆகையினால அவன் எங்கே போனான்? பெத்லகேமுக்கு போனான். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் இஸ்ரவேலை ஆளப் போகிற ஆண்டவர் இயேசு எங்கே பிறக்க வேண்டும்? பெத்லகேமிலே பிறக்க வேண்டும். அந்த தேவ கட்டளை நிறைவேற்றுவதற்காக ஒரு அரசாங்கத்திலேயே ஒரு உத்தரவை கர்த்தர் போட வைத்தார். ஆமென். ஆகையினாலே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே,
உனக்காக உங்களுக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் கவர்மெண்ட்ல கூட ஏதாயிலும் ஒன்றை செய்வார். ஆமென். ஆமென். ஒரு சகோதரி வக்கீலாய் பணிபுரிந்தார்கள். அவர்கள் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த விதமான பதவி கொடுக்கப்பட்டு அவர்கள் உயர்த்தப்படுவதற்கு அவங்க தான் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் முதல் லிஸ்ட்ல அவங்க பேர் தான். ஆனால் இத்தனை லட்சங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை. நான் ஊழியக்காரனுக்கு அள்ளி கொடுப்பேன், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் கொடுப்பேன், ஒரு நாள் ஒரு ரூபாய் கூட லஞ்சம் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாய் இருந்தார்கள். வேறொருவருக்கு அந்த காரியம் போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது. கவர்மெண்ட் மாற்றப்பட்டது. பாத்திமா பிபி என்கிறதான ஒரு அம்மா ஆளுநராக வந்தார். ஆட்சி, சட்டமன்ற ஆட்சி, சட்டசபை கலைக்கப்பட்டு கவர்னர் ஆட்சி வந்தபோது அந்த தாயாருக்கு கர்த்தர் என்ன செய்தார்? அப்படிப்பட்ட பதவியை கொடுத்தார். தென் மதுரைக்கு மட்டுமல்ல, தென் தமிழ்நாடு முழுவதுக்கும் தூக்கு தண்டனை கைதிக்கு கையெழுத்து போடுற அளவுக்கு பெரிய ஒரு உத்தரவாதியை அந்த மகனுக்கு கொடுத்தார். ஆமென். இந்த சபையிலே அவர்கள் எவ்வளவோ இங்குள்ள கதவுகள் எல்லாம் அவர்கள் கொடுத்த காணிக்கைகள் இன்றைக்கு அவர்கள் மறைத்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். உங்களுடைய பேர் சந்திரபிரபா என்ற வக்கீல் அம்மா. ஆமென். இந்த ஆலயத்தை கட்டின நாட்கள் மட்டுமல்ல, எங்களோடு சேர்ந்து மணிக்கணக்காய் எத்தனையோ நாட்கள் ஜெபித்த ஒரு தாயார். இப்பொழுது அவங்க வேலை யூடியூப்ல அவருடைய மகள் ஸ்காட்லாந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, உங்களுக்காக கவர்மெண்டை மாற்றுவார், கட்டளைகளை மாற்றுவார், எதையும் செய்வார். ஆமென். இயேசுவின் பிறப்பிலே இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவர் உங்களுக்காய் செய்ய மாட்டாரா? ஆமென். உங்களை காக்கிறதற்காக அன்றைக்கு தேவன் தூதர்களை கட்டிட வாக்கு கொடுத்திருக்கார். சங்கீதம் 91 ஒரு வசனம் உண்டு, உன் பாதம் கல்லிடாதபடிக்கு உனக்காக உன்னை காக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். 91:11. இயேசுவை பிறப்பின் போது அங்கே ஏரோது மகாராஜா, எனக்கு பின்னாடி என் பிள்ளை தானே ராஜா வரணும், யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்க எங்கேயோ இருந்து இந்த ஞானியை வந்து கேட்டுட்டு போறாங்க. எங்க பிறப்பாரு? பெத்லகேமா. அப்படியா? 2 வயசு உள்ள பிள்ளை எந்த பிள்ளையா இருந்தாலும் ஒரு பிள்ளைய கூட விடாது, பெத்லகேமையை சுற்றி உள்ள எல்லா எல்லைகளையும் போட்டு தள்ளு கட்டளை கொடுத்தான். பிள்ளைகள்லாம் சாகும்படிக்கு. ஆனால் இயேசுவின் வாழ்க்கையில தேவதூதனுடைய அந்த வழி நடத்தல், அவருடைய காரியங்கள் இருந்தது. லூக்கா 1:26, பிறப்பதற்கு முன்பாதே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று கலிலேயா ஊரில் உள்ள நாசரத்தில் இருக்கிற கன்னி மரியாளிடத்தில் இயேசுவின் பிறப்பை முன்னறிவித்தார் தேவதூதன். ஆமென். அங்கே மலினி எனப்பட்ட அவளுக்கு 6ஆம் மாதம் என்று சொல்லி எலிசபெத்தை பற்றி ஒரு வார்த்தை ஸ்கூட்டா சொல்லிவிட்டார். இது உண்மைதானா? பார்த்து விட்டு வருவோம் என்று சொல்லி எலிசபெத்தை பார்ப்பதற்கு மரியாள் அந்த குக்கிரமாகிய நாசரத்தை விட்டு அவள் இருக்கிற இடத்துக்கு சென்று விட்டாள். ஏறத்தாழ 3 மாதம் ஆழ்ந்த பிறகு அவள் திரும்பவும் மலினி எனப்பட்ட அவளுக்கு 6ஆம் மாதம் இப்பொழுது அங்கே தங்கி இருக்கிறாள், ஆசீர்வதிக்கிறாள். வயிற்றில் இருக்கிற பிள்ளை களிப்பாய் துள்ளியது, பரிசுத்த ஆவியால் நிரம்பினது. பின்னாடி இங்க வந்துட்டான். கல்யாணம் பேசிட்டாலே பொம்பளை பிள்ளை வெளியே விட மாட்டாங்க. அப்படியே அவன் வெளியே போனா யாராவது ஒரு பாட்டியமாவது வீட்டில் இருப்பாங்க, கூட போவாங்க. அப்படித்தான் நம்ம ஊர் கலாச்சாரம் தான் இஸ்ரேல் கலாச்சாரம். ஆனா டேய், என்னடா உனக்கு நிச்சயம் பண்ண வருங்கால மணி ஊர்ல இல்லடா, எங்கேயோ போயிருக்கலாம், எங்கேயோ ஊர் சுத்த போயிருக்கா, என்னன்னு தெரியலடா. ஃப்ரெண்ட்ஸுகளாம் சொல்லியிருப்பாங்க. வந்த உடனே பார்த்தா இந்த அம்மா அப்படி வாந்தி எடுத்து இது என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் எவனுக்கு பிறந்த பிள்ளையோ, டேய் உன்னைய இப்படி இது பண்ணிட்டா, 3 மாசம் போனவ அவன் காணா, ஒரு கதையே கட்டியிருக்கும். இவனுக்கு மயக்கமே வந்திருக்கும். யாருக்கு பிறக்க பிள்ளையோ எந்த பிள்ளையோ அதை ஏன் பிள்ளைன்னு சொல்றதா, என்ன செய்யறது ஏது செய்யறது, நைட்டும் பகலும் அதே யோசனை. ஒவ்வொருத்தரும் பேசும்போது இவளை டைவர்ஸ் பண்ணிடலாம். எப்படி டைவர்ஸ் பண்ணிடலாம்?
ஊர் மக்கள் சொன்ன கல்லறிஞ்சு கொண்டுருவாங்க. ஆகையினால ரகசியமாய் அவனை தள்ளிவிட அவன் யோசனையாயிருந்தான். மத்தேயு 1:19. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது பரிசுத்த ஆவினால உண்டானதப்பா. நீ என்ன செய்ய, அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, ஐயப்படாதே. 20 வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய ஒரு சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. தமிழ்ல ஐயப்படாத, இங்கிலீஷ்ல fear not, பயப்படாத. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பரிசுத்த ஆவியினால உண்டானதுப்பா. வேண்டான்னு தள்ளி விட்டுறாதப்பா, டைவர்ஸ் பண்ணிடாதப்பா, அவளை சேர்த்துக்கப்பா என்று சொல்லி சரியாய் ஆண்டவராய கர்த்தர் நடத்தினார். ஆமென். ஏதாவது ஒரு பிளான் பண்ணோம், எப்படியாவது இந்த பிள்ளைய கொண்டு. உடனே அந்த தூது, அந்த மேகி, அந்த ஞானிகளுக்கு மத்தேயு 2:13, நீங்க என்ன செய்யுங்க, அந்த வழியா போகாதீங்க, பிள்ளைய கொல்ல அவன் வர தேடிட்டு இருக்கான், நீங்க வேற வழியா போங்க. கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொல்லி, நீ எழுந்து என்ன செய்ய, எகிப்துக்கு ஓடிப்போ, இங்க இருக்காத, நான் சொல்றவைக்கு எகிப்திலே இரு என்று சொல்லி அந்த குழந்தையை காப்பாற்றும்படிக்கு ஆண்டவராய் கர்த்தர் அந்த ஏரோதின் ஆட்கள் கொல்லாதபடிக்கு அவர் எங்கே அனுப்பி வைத்தார், எகிப்துக்கு அனுப்பி வைத்தார். இவன் செத்த உடனே, அவன் செத்துட்டான்டா, இப்ப இந்த ஊருக்கு வரலான்னு சொல்லி மறுபடியும் ஏரோது அந்த அந்த தேவதூதர் யோசேப்புக்கு சொன்னார்கள். ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைய எப்படியாய் பாதுகாக்கிறார் தேவதூதர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆனால் குழந்தையாய் இருக்கும் போதே கொன்று விடுவதற்காக சாத்தான் ஏரோதின் மூலமாய் சதி திட்டம் தீட்டினார். ஆனாலும் இயேசுவை பாதுகாத்த அந்த தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். மகனே, உன் வாழ்க்கையிலே, உன் குழந்தை பிறப்பிலே, உங்களுடைய எதிர்காலத்திலே, உங்களுடைய எல்லா காரியத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உங்களை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, சாத்தான உங்க காலின் கீழே போட்டு நசுக்குவா. ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவான். ஆமென். இதோ சாத்தான் மின்னலை போல கீழே விழக்கண்டேன். லூக்கா 10:18 விழக்கண்டேன். சர்ப்பங்களை எடுக்கும், தேள்களை மிதிக்கும், சத்துருவின் சகல வல்லமையில மேற்கொள்ளும், நான் உங்களுக்கு ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென், ஆமென். முடி கூட, ஐயா அவ்வளவு முடி இருந்துச்சு, அதை சீவ அப்படி இருந்தது. இப்ப ஐயா இங்கிட்டு பாதி போச்சு கொஞ்சோண்டு ஒட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சித்தம் இல்லாம மத்தேயு 10:30-31 ஒரு முடி கூட ஆண்டவர் சித்தம் இல்லாம. எத்தனையோ பறவைகள் பறக்குது, வேடன் மலை இருக்கிறான், அவருடைய சித்தம் இல்லாம ஒரு பறவையும் ஆண்டு மலையில விழாது. ஆமென். ஆகையால் உங்களை காக்குவதற்காக இயேசுவின் பிறப்பிலே அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை காப்பதற்காக தூதருக்கு கட்டளையிட்டவர் இன்றைக்கு எனக்காக உங்களுக்காக பணிவிடை செய்ய, ரட்சிக்க சுதந்திரிக்க போறவர்களுக்கு பணிவிடை செய்ய ஆண்டவர் தூதர்களை வைத்திருக்கார். எபிரேயர் எழுதின நிருபம் 1 கடைசி 2 வசனங்களை பாருங்க. பணிவிடை ஆவிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவதற்கு, ஊழியம் செய்வதற்கு இந்த தேவதூதர்கள் பணிவிடை ஆவியா. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் தூதர்களோ நமக்கு வேலைக்காரர்கள். ஆமென். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் இயற்கையில அதிசயம் செய்கிறது மட்டுமல்ல, இந்த உலகத்தை ஆளுகிற பிள்ளைகளிடத்தில் அதிசயம் செய்வது. சீக்கிரமா முடிங்க பாஸ்டர், இதோட நிப்பாட்டுங்கன்னு எனக்கு டைம் போட்டுட்டாங்க. பாருங்க, எல்லாம் அவங்க கண்ட்ரோல். ஓகே. இயற்கையில் அதிசயம் செய்தவர், ஆளுகையிலே சாத்தானுடைய கிரியைகளிலே நம்மை காக்கிறவர், உங்களுடைய தேவைகளிலே ராஜ பரம்பரை குடும்பத்தான் தான். ஆனால் வந்த இடத்துல பிரசவம் ஆயிடுச்சு. ஏதோ போனோம் வந்தோம் நினைச்சோம். ஆனா இப்ப அங்கிருந்து தப்பிச்சு எகிப்துக்கு போயாச்சு. எகிப்துல இருந்து போய் இங்க போகணும், அங்க போகணும். எத்தனை நாள், 2 வருஷ காலம் அங்கு இங்குமா அலமோதிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்? ஊருக்கு போன இடத்துல பசு தொலைஞ்சிருச்சு,
ஊருக்கு போன இடத்துல கொரோனா வந்துருச்சு, பஸ் ஓடாது, நாளைக்கு ஸ்ட்ரைக்கு, என்ன நிலைமை, எங்க தங்குவோம், தேவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் யோசித்து பாருங்க. அந்த ராஜ பரம்பரையா இருந்தாலும் திடீரென்று அவசர செலவுக்கு என்ன செய்யறது? ஐயா, நீ எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் திடீர்னு ஒரு பெரிய செலவு, இடம் வாங்குறது, திடீர்னு ஒரு பெரிய செலவு, பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிறது, திடீர்னு ஒரு பெரிய செலவு, ஐயா இந்த சகோதரருக்கு சுகம் இல்லை, ஏதாவது ஒரு உதவி செய்யும். ஆனா ஆண்டவர் இந்த ஞானிகளை கொண்டு கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். மத்தேயு 2:11, இந்த ஞானிகள் வெறுமையாய் வரவில்லை, அவர்கள் பொன்னை கொண்டு வந்தார்கள், போலயத்தை கொண்டு வந்தார்கள், தூப வர்க்கத்தை கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்தார்கள். ஆமென். மரியாளை கண்டவர்கள் அங்கே குழந்தை இயேசுவை பணிந்து கொண்டார்கள், பொக்கிஷங்களை திறந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்களுடைய இருதயமே பொக்கிஷமா இருக்கு. ஆனால் இன்னைக்கு தேவனுக்காக உங்களுடைய கைகளை திறங்கள், உங்களுடைய இருதயத்தை திறங்கள். எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்றைக்கு மன தியாகமாய் கொடுக்கிற தசம பாகமும் காணிக்கையும் தான் இந்த ஊழியத்தை நடக்கும். அநேக வேற சபைக்கு போறவங்க, வெளியிருந்து வர மக்கள் அற்புதங்களை அடையாளங்களை பற்றி அவர்கள் செய்கிறார்கள், தேவைகளை சந்தித்தார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போற வரைக்கும், அங்கே இடையிலே எகிப்திலே தங்கி போறதுக்கு, அங்கே பெத்லகேமிலிருந்து எகிப்துக்கு போக, திரும்பி எருசலேமுக்கு வர, மறுபடியும் அவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு போறதுக்கு, அந்த 2 வருஷ தேவைகளுக்கெல்லாம் தேவன் தேவையை சந்தித்தார். எப்படி? ஞானிகள் என்ன செய்தார்கள்? பொன்னை கொடுத்தார்கள், தூபவர்க்கத்தை கொடுத்தார்கள், வெள்ளை போனதை காணிக்கையாய் வைத்தார்கள். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் தேவையை சந்தித்தவர். நான் சொல்றார் மல்கியா 3:6, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திராய நீங்கள் He is the same yesterday today and forever. எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். அன்றைக்கு ஞானிகளை கொண்டு கிறிஸ்துவுக்கு உதவி செய்த தேவன் இன்றைக்கு கிறிஸ்தவர்களே, இயேசுவின் பிள்ளைகளே, உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு எந்த ஊர்ல இருந்தோ, எந்த, அது சீனாவா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், பாரசீகம் பெர்ஷியாவா இருக்கலாம், ஈரானா இருக்கலாம், எந்த ஊரா இருக்கலாம், அது கஸ்பரா இருக்கலாம், வேற எந்த மனுஷனா இருக்கலாம், யாரை கொண்டாயிலும், எந்த ஊரில் இருந்தாயிலும், எந்த மனுஷன் கிழக்கிருந்து வாய்ச்சிக பற்றி நான் அனுப்புவேன், உன்னோடு கூட இருந்து உன் ஆலயத்தை கட்டுவார்கள். அந்நிய புத்திரர்கள் உன்னோடு கூட இருந்து உன் ஆலயத்தை கட்டுவார். இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போட்டு தூண் தூணா நின்றுச்சு. ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி கொண்டிருந்தோம், உபவாசித்து ஜெபித்தோம். ஆண்டவர் ஒரு மனுஷனை அனுப்பினார், போ கம்மா கரையில் ஒரு ஆலயம் கட்டி அஸ்திபா நிலைமையிற்கு போய் செய்யின்னு சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வந்த மனிதன் ஒரு சிறு காணிக்கையை கர்த்தருக்கு கொடுத்தார், ஆலயம் கட்டி முடிக்கிறதுக்கு உதவி. எத்தனையோ தேவ பிள்ளை, அதை போல தேவ பிள்ளையை உன் தேவையை சந்திக்க தாத்தா பாட்டே எங்கிருந்து அது யாரை கொண்டா சந்திப்பார். ஆமே, யாரோ ஒருத்தருடைய வீடு விற்கும், அந்த வீடு விற்கும் போது உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும், அந்த பங்குல ஒரு காணிக்கை கிடைக்கும். அந்த காணிக்கையை வச்சு உன் பிள்ளைக்கு என்ன செய்வ? பள்ளிக்கூடத்தில் எல்கேஜியில சேர்ப்ப. ஆமே, தேவன் திட்டம் பண்ணினான். என் மகனை பொண்ணு காலேஜ் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு பணம் இல்லை. ஒரு வருஷம் 6 மாசம் லேட்டா சேர்த்தேன், படிப்பெல்லாம் பின்னாயிருச்சு. மகனுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணேன். தம்பி பாபு ஜெபர்சன், பேரை சொல்றதுக்காக மன்னிச்சுக்கோங்க. அவன் தம்பி அவங்க வீடு வித்ததுல ஒரு பங்கு கிடைச்சிச்சு. அந்த பங்கை அதுல ஒரு காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்தாள். வாலிப தம்பி, அப்படியே அவனை கடிச்சு கடிச்சு கொஞ்சுவோம். ரொம்ப பிரியமான மகன். சின்ன வயசுல இது வால்போஸ்டர் ஒட்டுறது இருந்தது எங்க வீட்டில். அவர் அப்படி இருப்பார். இன்னைக்கும் எனக்கு ஒரு ஆவிக்குரிய மகனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. அந்த பையன் தம்பி கொடுத்ததுதான், அந்த தம்பி கொடுத்ததுதான் அவனை எங்க போச்சு எல்கேஜியில சேர்க்க வச்சு இன்னைக்கு அவன் பிஹெச்டி முடிக்க போறான். இன்னைக்கு கல்யாண நேரம் உங்கள சிலருக்கு தெரியும். காணிக்கை கொடுத்தீங்க, சிறு காணிக்கையை கொடுத்தீங்க பிள்ளைக்கு திருமணத்துக்கு. ஆமே, தசமபாவம் கொடுத்தாங்க, காணிக்கை கொடுத்தாங்க. எத்தனை அருமையா திருமணத்தை நடத்தி முடிக்க கர்த்தர் செய்தார். தேவைகளை சந்திக்க என் தேவனால் முடியும். My God shall supply all your needs according to riches in glory.
என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். மகிமையிலே, ஆனா அந்த மகிமையிலன்றது அங்க வரணும். தமிழ் மொழிபெயர்ப்புல சின்ன திருத்தம் இருக்கு. அந்த மகிமையில பரவ போன பிறகு நிறைவாக்குனா இல்ல, நிறைவாக்குவார். அவர் யெகோவா ஈரே. ஆமென். அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் நிச்சயமாய் அவனுக்கு கிடைக்கும். ஏசாயா 33:16. உன் தேவையை சந்திக்க என்ன செய்ய போறேன்? என் பிள்ளையை எப்படி கரையேற்ற போறேன்? என் பிள்ளையை எப்படி படிக்க வைக்க போறேன்? ஐயா, நான் வீடு கட்டுறது எப்படி முடிப்பேன்? வாடகை எப்படி கொடுப்பேன்? இப்படி இருப்பேன். உங்கள் தேவைகளை சந்திக்க என் தேவனால் முடியும். அன்றைக்கு இயேசுவாகி அந்த பிள்ளைக்கு உதவி செய்ய ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்றால், அந்த அற்புதத்தின் தேவன் மரித்து போகவில்லை, மாறி போகவில்லை. மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறது சொன்னவர் இன்றைக்கும் உங்கள் தேவையை, என்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். ஆமென். அது 50 ரூபாயா இருந்தாலும் 5 லட்சமா இருந்தாலும் என் தேவனால் சந்திக்க கூடும். யாரை கொண்டாயிரும், எவரை கொண்டால் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை வரவழைக்கிற தேவன் உங்கள் எதிராளி இடத்திலிருந்து கொடுப்பார். இந்த மனுஷனா எச்சிக்கையை காக்க வேண்டாதவன் அப்படின்னு நினைக்கிறவனை கொடுக்க வைப்பார். தேவ பிள்ளையே, பயப்படாதீங்க. இயேசுவின் வாழ்க்கை கற்பத்திலிருந்து எடுத்தவர் அவர். சங்கீதம் 22:9 என்னை கண்ணை மூடும் வரைக்கும் தன் கரத்தினாலே பாதுகாப்பா. இயேசுவின் பிறப்பில் நடந்த அந்த அதிசயம் இயற்கையிலே நடந்தது, அரசாங்கத்தில் நடந்தது, சாத்தானை எதிர்க்க தூதர்கள் மூலமாய் நடந்தது, தேவைகளை சந்திக்க ஞானிகள் மூலமாய் நடந்தது. உங்கள் தேவைகளை சந்திப்பா, தூதர்களை கட்டளையிடுவார். அந்த தேவன் உங்களுக்காக கட்டளைகளை, சட்டங்களை மாற்றுவார். ஆமென். இதுவரைக்கும் இல்லைங்க, அவ்வளவு கஷ்டமான டஃப்பான பேப்பர். பிசியில் இருக்கவங்களுக்கெல்லாம் 40 மார்க் எடுத்து மினிமம் வக்கீல், நிரந்தர வக்கீலுக்கு. ஆனால் இந்த வருஷம் 35 மார்க் எடுத்தா போதும். மற்ற பட்டியலிடத்தினவர்கள் 30 மார்க் எடுத்தா போதும். கட்டளைகளே மாற்றின தேவன் 65 மார்க்கு நான் எடுத்து பாஸ் ஆகிடுவேன், அவ்வளோதான். பாண்டிச்சேரி, புதுச்சேரி, தமிழ்நாடு அந்த பார் கவுன்சிலில் நிரந்தர மெம்பராக என்னுடைய மகளுக்காக கர்த்தர் சட்டத்தை உருவாக்கினார், உங்களுக்காகவும் செய்வார். ஆமென். ஜெபிப்போமா? ஆண்டவரே, இயேசுவின் பிறப்புல ஆண்டவரே இயற்கையிலேயே செஞ்சீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வம்சத்துல பிறக்க வந்தா அவர் ராஜாவை இருக்க மாட்டானதுக்காக எப்படியெல்லாம் பண்ணினீங்க ஆண்டவரே. அந்த ஊர்ல தான் பிறக்கணுன்றதுக்காக அன்றைய நாட்டினுடைய சட்டத்திலேயே அவங்க கட்டம் போட்டீங்க ஆண்டவரே. தூதனை காக்கிறதுக்காக, பிள்ளையை காக்கிறதுக்காக, அப்படின்னா என்னைய காக்கிறதுக்காக என் தேவனை நீ எதையும் செய்வீங்க ஆண்டவர். என் தேவையை சந்திக்க உங்களால் முடியும் ஆண்டவர். கர்த்தரை கேட்போமா? ஆண்டவரை கேட்போமா? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் இன்றைக்கு மாறி போகவில்லை. இயேசுவின் பிறப்பிலே கிரியை செய்த கர்த்தர் இன்றைக்கு என் வாழ்க்கையிலும் கிரியை செய்வார். இயேசுவின் பிறப்பிலே ஞானிகள் வந்தனர், தேவனை பணிந்தனர். ஞானிகள் வந்தனர், தேவனை பணிந்தனர். நாமும் பணிந்துமே உயர்த்துவோம் இயேசுவை. சேர்ந்து சொல்லுங்கள், ஆமென் அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. வானில் நட்சத்திரம் உதித்ததே, தேவன் பிறந்ததை உணர்த்தவே. வானில் நம்பிக்கை பிறந்ததே, வாழ்வில் கிருபைகள் தொடருதே, வாழ்வில் கிருபைகள் தொடருதே. அன்புள்ள பிதாவே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருபையை தொடரும்படிக்கு அன்றைக்கு ஞானிகள் வந்தனர், இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். என் இயேசுவை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தேவையை சந்தி. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற எங்கே என்று கேட்டார்கள். இன்றைக்கு இவருடைய உள்ளத்திலே
இவருடைய இல்லத்திலே நீர் பிறந்து ஆண்டவரே கிறிஸ்து பிறந்தார், எனக்குள் பிறந்தார் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் பிறந்ததை கொண்டாடி மகிழ்கிறது. யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ தேவைகளை சந்திங்க. யாருக்கெல்லாம் பயம் இருக்கிறதோ எதிரிகள் மூலமாய் ஆண்டவரே தகப்பனே பிசாசு போராட்டங்கள் பலவிதமான நெருக்கங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஆவி ஆத்ம சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய பிள்ளைகளுக்காக தேசத்தின் சட்டங்களையும் திட்டங்களையும் கூட நீர் மாற்றி ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இயற்கையில் அதிசயத்தை காணப்படுகிற தேவன் என் பிள்ளைகளுக்காக ஒரு அதிசயத்தை இன்றைக்கே விளங்க பண்ணுங்க. நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்படியே என் பிள்ளைகளுக்கு செய்து வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமையோட பரிசுத்தத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.